யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கோம். ரிசல்ட் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் எண்டில் வரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்ஸ் ஜூலை, அதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் செப்டம்பரில் வரலான்னு தற்போது எதிர்பார்த்துன்னு இருக்கோம். அது எப்படி ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி நம்ம பார்த்தோன்னா அமைச்சரை சந்திக்கும் போது 2000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை நாங்கள் பண்ணுறோம், நிதித்துறையில் ஒப்புதல் நாங்கள் கேட்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து டைரக்டரை பார்த்து டைரெக்டாக பேசும்போது அந்த 2000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சற்று ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. இப்போ அதனால் என்னை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு காணல் நீர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு காணல் நீர் அப்படின்றது எனக்கு தெரிய வருது. அதனால் அதை முழுமையாக நம்புறது எனக்கு எந்த விதத்துலேயும் உடன்பாடு இல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2222 போஸ்டிங்ஸில் போடுவாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதும் தெரியல. அதுக்கு நடுப்புற எத்தனை குறுக்கீடுகள் வரும் அப்படின்றதும் தெரியல நம்மளுக்கு. 2018 ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து இந்த போஸ்டிங்ஸ் பிடி போஸ்டிங்ஸ் 3500 போஸ்டிங்கை 2000 குறைச்சி இப்போ அந்த 2000 போஸ்டிங்ஸே போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மாதிரி போயின்னு இருக்குது. இந்த 2000 போஸ்டிங்ஸ் கூட உடனே ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எனக்கு தெரியல. இது நடுப்புற தடைகள் வந்தாலும் அந்த தடைகளில் தகர்த்தெறிஞ்சு அதுக்கப்புறம் போவாங்களான்றதும் தெரியல. தடைகள் வந்தால் கூட அப்படியே ஸ்லோவாக ட்ரெயின் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய டெஸ்டினேஷன்ஸ்க்கு போகிற மாதிரி ஒரு நடவடிக்கையில் எனக்கு தெரியல. அதனால் தேர்வர்களை பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தேர்வர்கள் டைரெக்டாக உதயநிதியோ இல்லை அப்படின்னா முதலமைச்சர், நம்ம 2 பேர் தான் அவங்களுக்கு நம்மளுக்கு தீர்வு. அவங்களாம் முதலமைச்சர் தான் நம்மளுக்கு மெயின் தீர்வே அவர் தான். அவர்கிட்ட நம்மளுடைய இதை தெரியப்படுத்தணும். 2012 2013 26,000 போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்டிங்ஸ் போடலை. நீங்கள் அந்த 10 வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 2018 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் 3500 போஸ்டிங் 2222 குறைச்சிருக்கீங்க. போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த கருத்தை முதலமைச்சருக்கு எடுத்துகிட்டு போனால் தான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸ் 11,000 பேர் போடுறாங்க. டெம்பரரி டீச்சர்ஸ் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா டெம்பரரி டீச்சர்ஸே போதும், அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு இல்லாத நம்ம இருக்கிறவங்கள நல்லா அரசு யூஸ் பண்ணிக்குது. வேலைவாய்ப்பு இல்லாதவங்க தனியார் பள்ளியில் 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம 15,000 இல்லை 18,000 கொடுத்தோன்னா வேலை செய்ய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி தான் அரசு பள்ளியிலே, அரசு மாதிரி பள்ளியிலே எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா மாவட்டத்தினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளியில் பிடி போஸ்டிங் இப்போ பார்த்திங்கன்னா அதில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்ம தேர்வுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னா போஸ்டிங்ஸ் போனோன்னா நம்மளை முழுமையாக நல்லா தயார் பண்ணிக்கிற அந்த முயற்சியில் தான் நம்ம ஈடுபடணும். சும்மா அந்த போஸ்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தயவுசெய்து யாரும் இருக்காதீங்க. அந்த மனநிலைமையிலேருந்து தயவுசெய்து வெளியில் வந்துருங்க. தற்போதைய சூழல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அறிகுறியே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில் எந்த தேர்வில் தேர்வர்கள் நிறைய பேர் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அதாவது அந்த நடவடிக்கை எது வரலும் போகணுன்னா முதலமைச்சர் வரலும் டைரெக்டாக முதலமைச்சர் நம்மளுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் மூலயமா நம்ம முதலமைச்சரை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறது. இந்த வழியில் நம்ம போனால் தான் நம்மளுக்கு இதுக்கு எதாவது தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி போனாவே இப்போ ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இருக்கே தவிர போஸ்டிங்ஸ் ஃபஸ்ட்லேயே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அறிகுறி எனக்கு என்னை பொறுத்தவரை நான் கலெக்ட் பண்ண சோர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அறிகுறிகள் தெரியல. இது உண்மை. பல பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். பல பேர் ஏதாவது கமெண்ட் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சது இதான். ஃபைனல் வந்து இதான். நான் நெறைய வந்து நம்பிக்கையில ஃபர்ஸ்ட்டு வந்து இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டா பேசுறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுக்குறதே வந்து ரொம்ப அதிகம். போஸ்டிங்ஸ் இப்போ எக்ஸாம் வைக்கிறதே ரொம்ப அதிகம் அப்படின்ற மாரி வந்து அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்ஜிடிக்கு 1500 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாரி பேசியிருக்காரு. இந்த 2222க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு 135 போஸ்டிங்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சில அரசு பள்ளிகள் நல்லா செயல்படக்கூடிய அரசு பள்ளிகள்ல மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் கூடுதல் பணியிடம் வேணும் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு. அதுக்கு நிதித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது பணியிடத்தில இருக்கக்கூடிய பணியிடத்த 135 பணியிடங்கள நீங்க எங்களுக்கு சரண்டர் பண்ணீங்கன்னா, இந்த புதுசா வந்து இருக்கக்கூடிய கூடுதல் தேவை உள்ள பணியிடங்கள நாங்க நிரப்பத்துக்கு வந்து தயார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிதித்துறை கூட வந்து பார்த்தீங்கன்னா. அப்ப அந்த பொது பிரிவிலிருந்து அந்த இடத்த வந்து விட்டாங்கன்னா, அந்த இடத்துல திருப்பி வந்து போஸ்டிங்ஸ் வந்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். பொது பிரிவு வந்து விட்டாங்கன்னா. இப்ப நெறைய ஸ்கூல் ஹெச்எம்ஸ் வந்து வேக்கன்சி லிஸ்ட்ட வந்து கேட்கும்போது 10 வருஷமா, 15 வருஷமா வேக்கன்சி இருந்தா கூட அந்த இடத்த வந்து வேக்கன்சிலே தான் வந்து அவங்க லிஸ்ட்ட வந்து குடுப்பாங்களே தவிர, அந்த பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரத்து பண்ணிலாம் வந்து குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு பணியிடம் அரசு வேலைவாய்ப்பு அந்த ஒரு பணியிடம்ன்றது எவ்வளோ வந்து ஒரு முக்கியமானது. அது ஒருத்தருடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது. அது ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கைய வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து நெறைய தலைமை ஆசிரியர்கள் வந்து தெரியும். அந்த பணியிடத்த காலி பணியிடம் தான் திரும்ப திரும்ப வந்து அவங்க லிஸ்ட்ட அனுப்பிச்சிட்டே வந்து இருப்பாங்க. எந்த பணியிடமும் அதிகம் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால தற்போதைய நிலைமை வரலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து நம்பாதீங்க. முயற்சி எடுக்கிற சகோதர, சகோதரிகள் அதுக்கு தகுந்த முயற்சி எடுங்க. அந்த முயற்சின்றது அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ஸ் கீழ வந்து இல்லாம, டைரக்ட்டா வந்து முதல்வர் அப்படின்ற லெவலுக்கு வந்து போச்சுன்னா நல்லாயிருக்கும். தேங்க் யூ.